பிரதமர் மோடி, நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன், அது மட்டும் இல்லாம உள்துறை அமைச்சர் அமித்ஷா எல்லாரும் ஒரே மாதிரியான பொய்ய திரும்ப 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 சொல்லிக்கிட்டு இருக்காங்க. குறிப்பா தமிழ்நாடு மக்களை இவங்க எல்லாரும் எப்படி ஏமாத்துறாங்க, திட்டமிட்டு பல விஷயங்களை எப்படி மறைக்கிறாங்க, இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அஜெண்டா என்ன அப்படிங்கிறது குறித்து மிக விரிவாக தமிழ்நாடு முதலமைச்சர் அம்பலப்படுத்தி இருக்கிறார். இதுக்கு தேவையான எல்லா தரவுகளையும் சேகரித்து ஒட்டுமொத்தமாக ஒரு அறிக்கையை போல தமிழ்நாடு முதலமைச்சர் தரப்பிலிருந்து வெளியே வந்திருக்கு. இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த தரவுகளோடு மிக விரிவாக இந்து பத்திரிகை ஒரு கட்டுரையும் எழுதியிருக்கிறாங்க. அந்த கட்டுரை இன்னைக்கு வட இந்தியா முழுக்க ஒரு மிகப்பெரிய விவாதத்தை கிளப்பியிருக்கு. இந்த பிரச்சனை தமிழ்நாட்டுக்கு மட்டும் கிடைக்காது, ஒட்டுமொத்த இந்தியாவுக்குமான பிரச்சனை. குறிப்பாக பாஜக ஆளக்கூடிய மாநிலங்களுக்கே இந்த பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறதா இன்னைக்கு வட இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய விவாதமாக மாறி இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த பிரச்சனை குறித்து உச்ச நீதிமன்றத்திற்கு தமிழ்நாடு சென்றிருக்கிறாங்க. வரக்கூடிய ஜூலை மாதம் இது குறித்து உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி BR கவாய் தலைமையில் சில விசாரணைகள்